வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது ஆஸ்லோ நார்வே ட்ராவல் விலாகுடைய பார்ட் 2. இந்த வீடியோவில் சிட்டி ஹாலுடைய கண்டினியூஷனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா சிட்டி ஹாலை பார்த்து முடிச்சுட்டு நான் வேறு எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த சிட்டி ஹால் அப்படிங்கிறது ஆஸ்லோவில் இருக்கிற ஒரு நகராட்சி கட்டிடம். இந்த கட்டிடத்தில் நகர சபை, நகர நிர்வாகம், அதுக்கப்புறமா பல்வேறு நகராட்சி அமைப்புகளெல்லாம் கொண்டுள்ளது. இந்த பில்டிங்கை 1931 1950க்கு நடுவில் கட்டியிருக்காங்க. நடுவில் வேர்ல்ட் வார் 2 அப்போ ஒரு குறுக்கீடும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1950 தான் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த சிட்டி ஹால் ஃபுல்லாகவே சிவப்பு நிற செங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க. இதில் நான் போன வார வீடியோவில் சொன்ன மாதிரி 2 கோபுரங்கள் இருக்குது. இதில் ஒரு கோபுரம் 63 மீட்டர் உயரமும் இன்னொரு கோபுரம் 66 மீட்டர் உயரமும் கொண்டிருக்கு. இந்த கட்டிடத்தில் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் விழாக்கள் நடைபெறுதாமா ஒவ்வொரு வருஷமும். குறிப்பாக அமைதிக்கான நோபல் பரிசு விழா ஒவ்வொரு டிசம்பரும் இங்கே நடக்குதாமா. இவ்வளோ நேரமாக அந்த ரூமுடைய ஆர்கிடெக்சர், அதில் இருந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பால்கனி மாதிரி ஒரு பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இங்கேருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்கலாம். நம்ம அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் மேலே ஏறி இங்கே வந்தோம். இந்த இடத்துலையுமே அந்த வாலுடைய 3 பக்கத்துலேயுமே கலர் கலரான பெயிண்டிங்ஸு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்தும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ கிடச்சிது. அந்த பால்கனியிலேருந்து நடந்து அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு வந்தோன்னா அங்கே ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்னுமுமே கலர்ஃபுல்லாக இருந்தது. நல்ல க்ரீன் கலரில் அங்கே ஒரு விண்டோவும் இருந்தது. அதுலேருந்து வர்ற வெளிச்சத்துக்கு அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா எடுப்பாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ரூம்லேருந்து வர இன்னொரு வாயிலிருந்து வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு அறையுமே இருந்தது. இதுதான் அந்த நகராட்சி சபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நகராட்சி சபை, ஒரு பார்லிமெண்ட், அந்த மாதிரி அஃபிஷியலான பில்டிங்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த டைம் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தியேட்டர் மாதிரி ஃபீலிங்கும் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ கோர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்குமே கொடுத்தது. அங்கே இருந்த பெஞ்சு, அந்த சேரு, அது எல்லாமே. அந்த ரூமுமே ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. அந்த பெஞ்சுக்கு என்ன கலர் இருக்கோ அதே கலரில் தான் அந்த வால்லுமே பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்து ஒரு நல்ல வைப், நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த அறையிலேருந்து வெளியே வந்தோன்னா அப்படியே இன்னொரு செவ்வக அறையுமே இருந்தது. இதுலேயுமே நல்ல பெயிண்டிங்ஸு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சிட்டியால் 1950 ஆஸ்லோவுடைய 900th இயர் ஆனிவர்சரிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1937 இந்த சிட்டியால் யார் டெக்கரேட் பண்ணுவா அப்படிங்கிறதுக்காக நிறைய கண்டெஸ்ட் எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டெஸ்டோடைய முடிவில் 8 பெயிண்டர்ஸையும் 17 சிற்பிகளையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க இந்த சிட்டி ஹால் 1950 ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா டெக்கரேஷனையும் முடிச்சிருக்காங்க.
நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் டிஸ்ப்ளேக்காக வச்சுருந்தாங்க. அந்த டிஸ்ப்ளேயில் வெள்ளியாலான சில குவளைகள், கப்ஸு, பிளேட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் சில மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ஸு, ஸ்பூனு, கப்பலுடைய டிஸ்ப்ளே, அதுக்கப்புறமா சாசர் செட்ஸு, அதுக்கப்புறமா பீங்கானாலான அந்த தட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம் டிஸ்ப்ளேக்காக வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிட்டி ஹாலுடைய டூரை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த சிட்டி ஹாலில் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் மட்டும்தான் விசிட்டர்ஸ்க்காக விட்டுருப்பாங்க போல். அதுக்கடுத்து இருக்கிற ஃப்ளோர்லாம் போக முடியல. இன்னொரு விஷயமும் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். இந்த சிட்டி ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு செக்யூரிட்டி செக்குமே இருக்கும். இந்த சிட்டி ஹால்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோன்னா அங்கே ஆஸ்லோவுடைய போர்ட்டும் இருக்கும். வாங்க அந்த போர்ட்டை நோக்கி நடப்போம். இந்த ஆஸ்லோ துறைமுகம் தான் நார்வேலேயே மிகப்பெரிய பொது மக்களுக்கான அதுக்கப்புறமா சரக்கு துறைமுகமாகும். இந்த ஆஸ்லோ துறைமுகத்திலிருந்து நார்வேயுடைய மக்கள் தொகையில் பாதி மக்கள் தொகையை நம்ம 3 மணி நேரத்தில் போய் அடைஞ்சிடலாமா. 6 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சரக்குகள் ஆஸ்லோவுக்கு கடல் வழியாகவும் ஆஸ்லோவிலிருந்து கடலுக்கும் அனுப்பப்படுதாம். வருஷத்துக்கு 7 மில்லியனுக்கும் மேலான பயணிகளை கொண்டு இந்த ஆஸ்லோ துறைமுகம் மிகப்பெரிய அதுக்கப்புறமா மிக முக்கியமான பயணிகள் துறைமுகமாகவும் இருக்குது. இதில் இன்டர்நேஷ்னல் ஃபெரிஸ், லோக்கல் ஃபெரிஸ், க்ரூசஸ் இதெல்லாமுமே அடங்கும். இந்த ஆஸ்லோ துறைமுகம் ISO 14001 என்விரான்மெண்டல் சர்டிஃபிகேஷனையும் வாங்கியிருக்கு அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக. சிட்டி ஹால்லேருந்து ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே இருக்கேன். ஆனாலும் இன்னும் அந்த போர்ட்டை போய் ரீச் ஆகவில்லை. இந்த போர்ட்லேருந்து நம்ம க்ரூஸ் டூர் கூட போகலாம் போல். எனக்கு டைம் இல்லாதனால நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த போர்ட்டுக்கு பக்கத்துலேயே நோபல் பீஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு பில்டிங்குமே இருந்தது. நான் சிட்டி ஹாலில் டிசம்பரில் அமைதிக்கான நோபல் ப்ரைஸுக்கான ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான பில்டிங்கும் அது பக்கத்துலேயே இருந்தது. ஆச்சரியமாக இருந்துச்சு. காலங்காத்தாலேயே இந்த மாதிரி ஒரு இடத்துல வாக் போகிறது செம்மையாக இருந்துச்சு. அந்த சில்லுன்னு அடிக்கிற குளிருக்கு அந்த இடமுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதுவுமே நார்வேயில் அதோடைய கேபிட்டலில் நம்ம நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஹாப்பி ஃபீலிங் தான்.
இந்த ஆஸ்லோ போர்ட்டை இன்னுமுமே எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாமா. பெரிய விஷயம் இல்லை, இது ஆல்ரெடி நார்வேயில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய போர்ட்டு. அதையும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த போர்ட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த நோபல் பீஸ் சென்டரை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு கிளம்பலான்னு பார்த்துட்ருந்தேன். இந்த போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தது. ஆனால் அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த மெஷினுமே இல்லை. ஆமாங்க, இங்கே எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் டிக்கெட் கிடைக்காது. நம்ம ஆன்லைனில் பார்த்தோன்னா சில ஷாப்ஸ்லலாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஆன்லைனில் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லாமுமே 100% உண்மையாகவும் இருக்காது. அந்த மாதிரி ஒன் ஆஃப் தி ஷாப்பில் நான் போய் கேட்டதுக்கு நாங்கள் இங்கே டிக்கெட்லாம் செல் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே அந்த ஆன்லைனில் போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷனை அப்படியே நம்பிட்டு அப்படியெல்லாம் போகவும் கூடாது. அங்கே போயிட்டு லோக்கலில் இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம விசாரிக்கணும் நமக்கு வேணும் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் தான் நான் கேட்டிருந்தேன், இங்கே வந்து டிக்கெட் எங்கே பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் சிட்டி ஹால்லேருந்து ஒரு 500 மீட்டர், அதுதான் உங்களுக்கு நியர்பை அப்படின்னு சொன்னதுனால அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு காசல் மாதிரி ஒரு பில்டிங்குமே பார்க்குறதுக்கு செம்ம அழகாக சூப்பரான ஆர்கிடெக்சரில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ஒயிட் அண்ட் கிரே கலர் பில்டிங், அதுதான். அந்த பில்டிங்கோடைய ஆர்கிடெக்சரை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே அந்த ரயில்வே ஸ்டேஷனை போயிட்டு ரீச் ஆகிட்டேன். போன உடனே அங்கே ஒரு 4-5 டிக்கெட் மெஷின்ஸ் இருந்தது. அந்த டிக்கெட் மெஷினில் போயிட்டு நான் 1 டே பாஸ் எடுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு டிக்கெட்டாக எடுத்து எங்கேன்னு தேடுறதை விட 1 டே பாஸ் எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும்னு அந்த 1 டே பாஸ்க்காக தான் ஆப்ஷனை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டிக்கெட் மெஷினில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே காட்டல. எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா நான் இருக்கிற ஸ்டேஷனை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் அதுக்கடுத்து டெஸ்டினேஷன் அதுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டேஷன் நேமை தான் காட்டுச்சு. பாஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் காட்டவே இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் போய் கேட்டேன், இங்கே பாஸ் எங்கே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு. அவங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அடுத்த என்ட்ரன்ஸுக்கு போக சொன்னாங்க. பொதுவாக ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் இருக்கும் இல்லையா, நான் போனது அது என்ன வழின்னு தெரியல, எக்ஸிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனையே ரவுண்ட் அடித்து ஃபைனலாக போயிட்டு டிக்கெட் வாங்குகிற இடத்த கண்டுபிடிச்சி 1 டே பாஸ் எடுத்துகிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நான் ட்ராம் ஏறி கிளம்பிட்டேன். இப்போ ட்ராமில் தான் போயிட்டுருக்கேன். அந்த ட்ராம் ட்ராவலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய பார்க் வழியாக போச்சா, அதில் நிறைய குட்டி குட்டி ஃபவுண்டைன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த பில்டிங், இது வழியாக தான் நான் மார்னிங் நடந்து போனேன். அதே வழியே இப்போ வந்து ட்ராமில் கடந்து போயிட்டுருக்கேன். சுற்றி பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் தி அட்ராக்ஷன்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 500 மீட்டர்ஸ் இல்லை 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி. ஆனால் எல்லா அட்ராக்ஷன்ஸ்க்கும் நடந்து போனோன்னா நம்ம டயர்ட் ஆகிடுவோம். சில நேரத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ்லோவில் கண்டிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் வியூ பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம நடந்து போக முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சிட்டி சென்டர்லேருந்து வெளியே. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் இந்த மாதிரி பாஸ் எடுக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு.
நான் ரொம்ப நேரமாக அடுத்த டெஸ்டினேஷன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்களா, அந்த அடுத்த டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகிட்டேன். இதுதான் ஆஸ்லோவில் இருக்கிற பெரிய அட்ராக்ஷனும் கூட. அது என்னன்னா ஆஸ்லோ ஆப்ரா ஹவுஸ். இந்த ஆப்ரா ஹவுஸுக்கு முன்னாடி தான் ஆங்கர் மணிமேகலை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் அதுக்கப்புறமா விஜய் டிவி பாலா இவங்க 2 பேருமே ஒரு டான்ஸ் ஆடி ஒரு வீடியோவுமே போட்டிருப்பாங்க இன்ஸ்டாவில். அதை பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக இந்த ஆஸ்லோ ஆப்ரா ஹவுஸை நான் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஹவுஸை ஃபைனலாக ரீச்சும் ஆகியாச்சு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி அந்த ஆப்ரா ஹவுஸை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கேன். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. இந்த அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு ஆஸ்லோ டார்ப் ஏர்போர்ட்டில் இருந்து ஆஸ்லோ சிட்டி சென்டர் வந்தோம் இல்லையா, அப்போ வந்து அந்த பஸ் இந்த வழியாக தான் போச்சு, இந்த ஆப்ரா ஹவுஸ் வழியாக தான். எனக்கு அப்போ அது தெரியல, இருட்டு அப்படிங்கிறதுனால அது வழியாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ரா ஹவுஸ்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிலை இருந்துச்சு, அது யானை மாதிரி ஷேப்பில். அந்த சிலையை மட்டும் நான் நோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி போகும்போது அந்த ஆப்ரா ஹவுஸுக்கு பக்கத்தில் அந்த சிலையை பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த வழியாக தான் போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இதுதான் அந்த ஆப்ரா ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பெரிய சிலை. இது பார்க்குறதுக்கு யானை மாதிரி தான் எனக்கு தெரியுது, உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சிலை இருக்கிறதுக்கு பக்கத்து இடத்துல ஒரு குட்டியாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு செட்டப்புமே இருந்தது, மரத்தால் 4 பக்கமும் கவர் பண்ணி. அந்த மரங்களுக்கு நடுவில் சில மாடல்ஸ் எல்லாம் டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா அந்த மாதிரி. இது எல்லாமே அந்த சிட்டியோடைய வரலாற்றை சொல்கிற மாதிரி, அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் உருவான கதை அதை சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ரா ஹவுஸுக்கு போகணும். அந்த ஆப்ரா ஹவுஸுக்கு நமக்கு கைடட் டூருமே அவைலபிளாக இருக்குது. அந்த கைடட் டூரை நான் 12 மணிக்கு தான் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்கிறதுனால அதுக்கு வெளியில் இருக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆப்ரா ஹவுஸுக்குள்ளே போன கதை, அந்த கைடட் டூரில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அந்த ஆப்ரா ஹவுஸுக்கு வெளியில் தான் நடந்துகிட்ருக்கேன். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அதனுடைய ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கீழேருந்து மேடு பள்ளம் அந்த மாதிரி ஃபுல்லாகவே கண்ணாடியால் ஆனது. இந்த ஆப்ரா ஹவுஸுக்கு மேலே அந்த மாடி மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே போய் பார்க்கலாம். இந்த மேலே அதோடைய வெளியே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் எந்த காஸ்ட்டும் கிடையாது. ஆப்ரா ஹவுஸ்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் கைடட் டூரு, அதுக்கு தான் நம்ம பே பண்ணணும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சிட்டிஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.